அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் விருச்சிக ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சனி, ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருணர், ரேகஸ்தானத்தில் சூரியன், புதன், கலஸ்தரஸ்தானத்தில் குரு, சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் சமயோகிதமாக நீங்கள் செயல்படுவீங்க. வாக்கு வன்மையால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகலாம். தைரியம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது. காரிய வெற்றி ஏற்படும். பண வரத்து கூடக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு கீழ் உள்ளவர்களால் லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகும். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வராத ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களில் ஏற்படுத்தும் போதும் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அக்கம் பக்கத்தாரிடம் பழகும்போது கவனமாக இருக்க வேணும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. கல்வியில் தேர்ச்சி பெறவும் கூடுதல் மதிப்பெண் பெறவும் எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. மேலிடத்தில் நல்ல பெயரை நீங்கள் எடுப்பீங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையக்கூடியதாகவும் புதிய தொழில் வாங்குவதற்கான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இறை வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. மகான்களின் ஆசி, புதிய தொடர்புகள், நன்மைகள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. புத்திர பாக்கியம், சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரக்கூடியதாக இருக்குது. அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். கவர்ச்சியான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபயமும் நிலவலாம். கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவை அப்படின்னும் சொல்லப்படுது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களால் உங்களுடைய வீடே விழா காலம் போகணும். திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம். பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வீங்க. இசை ஆர்வத்தால் சங்கீத அனுபவங்களை பெறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அரசாங்கத்தில் அனுகூலம் உண்டு. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரலாம். ஓய்வெடுத்து உல்லாசமாக இருக்கும் பொழுதுபோக்கு விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே விடுமுறை நாட்களாக இருப்பதில்லை. அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. எனவே கஷ்டங்கள் வந்தாலும் கலங்காதீங்க. உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வியாபாரிகள் புது வாடிக்கையாளர்களை நம்பி கடன் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய வசூலில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படக்கூடும். மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் வராது. பெற்றோருக்கு பெருமை தேடி தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு சம்பந்தமான விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாம். எதிலுமே சற்று நிதானத்துடன் நடந்து கொள்ள உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கி குவிப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவை ஏற்படும். புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படலாம். வியாபார பயணங்கள் மூலம் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்து விடுவீங்க. உறவு மற்றும் நண்பர்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான ஒரு ஆதாயம் ஏற்படலாம்.
தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுபகாரியங்கள் செய்திகள் வருவதோடு செலவுகள் அதிகரித்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதமான சில மாற்றங்களை தரக்கூடியவராக இருக்கார் அப்படின்னும் சொல்லப்படுது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்ல நண்பர்களின் உதவியால் உங்களுடைய தொழிலை மேம்படுத்தக்கூடியவராக இருப்பார். வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் நீங்கள் செல்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதன் பலனான புதிய ஆர்டர்கள் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் மேலும் மேலும் லாபம் அதிகரிக்கும். சிறு தொழில் வியாபாரிகள் சிறப்பான ஒரு பலன்களை அடைவாங்க. செவ்வாய் 9வது இடத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத அவமானங்களை நீங்கள் சந்திக்காதீங்க. புதன் 5ஆம் வீட்டில் இருக்காரு. பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குது. மனைவிக்காக தங்க நகைகளை நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பிரியமாக பூர்த்தி செய்வீங்க. குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக இருக்குது. வெளி வட்டார செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். ஜவுளி வியாபாரம் உங்களுக்கு அமோகமாக நடக்கக்கூடியதாகவும் இருக்குது. அலங்கார விற்பனையில் லாபத்தை நீங்கள் அள்ளுவீங்க. சனி 4ஆம் இடத்துல இருக்கார். எதையுமே எதிர்பார்ப்பாக நீங்கள் சமாளிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தொழில் போட்டிகளில் தகர்த்தெறிவீங்க. ராகு 5ஆம் இடத்துல இருக்கார். ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக நடக்கக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் தொழிலில் கணிசமான ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. கேது 11ஆம் வீட்டில் இருக்கார். ஐடி ஊழியர்கள் புதிய ஒரு சாதனைகளை படைப்பாங்க. ஆன்மீக பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுக்கு சப்த குருவால் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். திருமண வயதில் வரன் வரக்கூடியதாகவும் தொழில் லாபம் தரக்கூடியதாகவும் இருக்குது. பொருளாதார நெருக்கடி நீங்கும். அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் ராகு சனி சஞ்சரிப்பதால் உடல் நலனில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளுடைய நிலையில் முன்னேற்றம் உண்டாகலாம். சொத்து பிரச்சனை உங்களுடைய முடிவுக்கு வரக்கூடியதாகவும் இருக்குது. சூரியனும் புதனும் உங்களை முன்னேற்ற பாதையில் நடைபோட வைப்பார். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகலாம். உடல்நிலை சீராகும். வழக்கு சாதகமாகும். தடைப்பட்ட வேலை நடக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் அற்புதமான சில நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி மகாலட்சுமி தாயாரை நீங்கள் மனதார வணங்குவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இறை வழிபாட்டில் மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய தொழில் சிறக்கக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இதுபோல் செய்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல தீர்வை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலையும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படுத்த வருவது நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அனைவரோடு உற்சாகமாக பேசினாலும் அப்பொழுது ஆழ்ந்த மனதில் மூழ்கிவிடக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. நிதி ஆலோசகர், நிதி முதலீடு, அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மருத்துவர்கள், மருந்து விற்பனையில் இருப்பவர்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்வீங்க. ஷேர் மார்க்கெட் துறையிலும் மருத்துவமனை, சிமெண்ட்டு, அரசு துறை நிறுவனங்களில் மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.